Hello viewers, Saipedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with tragedy. And we are going to discuss about the types of tragedy. Classical tragedy, Senecan tragedy, romantic tragedy, heroic tragedy and neoclassical tragedy. Tragedy, branch of drama that treats in a serious and dignified style the sorrowful or terrible events encountered or caused by a heroic individual. By extension, the term may be applied to other literary works such as novel. Drama ஒரு சீரியஸான ஃபினிஷிங்ல இருக்கும். அதில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு நிறைய சாரோவான மூமெண்ட்ஸ் நடக்கும். மெயின் கேரக்டர் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராஜடி எல்லாமே சோகமான முடிவுகள் இருக்கிற ஸ்டோரிஸ். இந்த ட்ராஜடியை வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய ஜர்னல்ஸ்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாவல்ஸ்லையும் ட்ராஜடியை வந்து அப்ளை பண்ணாங்க. In the Greek language, the word tragedy means goat song, and the word come to be used for plays because of the practice of awarding goats to winners in a dramatic contest. ட்ராஜடி உடைய மீனிங் பார்த்தீங்கன்னா கோட் சாங் அப்படின்னு சொல்றாங்க. கிரீக்ல காட் டயனிசிஸ் அப்படிங்கிற காடுக்காக வந்து அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடத்துவாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ல வின் பண்ற டிராமட்டிக் கான்டெஸ்ட்டுக்கு வந்து கோட்ஸை வந்து ப்ரைஸா கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் கோட் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லேட்டரா ட்ராஜடி அப்படின்னா ஒரு சாரோவான எண்ட் இருக்கிற ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. The plays were generally serious in tone. Throughout the story ரொம்ப சீரியஸான ஒரு பிளே வந்து போயிட்டு இருக்கும். For the Greeks, tragedy simply meant a play with a sorrow ending, usually at least one death. Then tragedy அப்படின்னு சொன்னா ஒரு சாரோவான எண்டிங் இருக்கிற ஒரு ஸ்டோரி. அட்லீஸ்ட் ஒரு டெத்தாவது அந்த ஸ்டோரியில நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The action and the thoughts are created seriously and with a respect of human personality. Throughout the story action பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு மூமெண்ட்ல போயிட்டே இருக்கும். The first one, classical tragedy. Classical drama are either tragic or purely comic, but not a mixture of the two. And there should be not subplot or episodes uncompensated with the main theme. கிளாசிக்கல் ட்ராமா பார்த்தீங்கன்னா எதர் ட்ராஜிக்காக இருக்கலாம் இல்லைனா காமிக்காக இருக்கலாம். பட் கிளாசிக்கில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து சப்ளாட் இருக்காது, எபிசோட்ஸாகவும் இருக்காது. ஸோ மெயின் தீம் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கிளாசிக்கல் ட்ராஜடி அப்படின்னு பார்க்கும்போது பியூர் ட்ராஜடி இருக்கும், ரொம்ப சீரியஸான ஆக்ஷன் பிளேஸ் வந்து அதில் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் த பிளே ஷுட் பி கன்ஃபைன்டு to one species and one single plot. So ஒரே ஒரு single plot தான் classical tragedy ல இருக்கும். The incidents must all be logically connected. ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் லாஜிக்கலா கனெக்ட் ஆயிருக்கும். The unit of place is a natural corollary of the unit of time. So unit of place unit of time நேச்சரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கனெக்டிவா இருக்கும். சம்பந்தம் இல்லாத டைம் அண்ட் பிளேஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. சிங்கிள் பிளாட்டா இருக்கும். கிளாசிக்கல் ட்ராஜடியோட ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா லாஜிக்கா செட் பண்ணிருப்பாங்க. If the play must limit itself to events that covers only a few hours, it must be confined to one place. The scene must be such as might be conceivable with the short time allowed to the action of the plot. சிங்கிள் பிளாட்டட் ஸ்டோரியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டியூரேஷன்ல அந்த ஸ்டோரியோட பிளாட் வந்து இருக்கும். ஆக்ஷன், டைம் அண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மூணுமே கரெக்டா யுனைட்டடா இருக்கும். மூணுமே வந்து லாஜிக்கலா செட் பண்ணியிருப்பாங்க. The chorus is other noteworthy element in the classical Greek tragedy.
ஸோ கோரஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான எலமெண்ட். இட் கன்சிஸ்டட் ஆஃப் எ குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் ஹூஸ் பிஸ்னஸஸ் ஆஃப் தி ஸ்டேஜ். ஸோ அவங்க வந்து ஆஃப் ஸ்டேஜில் வந்து இருப்பாங்க. ஸ்டோரியை பற்றின டீட்டெயில்ஸை வந்து அவங்க வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இட் ஆல்சோ மேட் மாரல் கமெண்ட்ஸ் from time to time in the action of the play to deepen the desired effect. ஸோ வந்து டைம் டு டைம் மாரல் கமெண்ட்ஸும் வந்து அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸ்டோரிஸ் நடுவில் அந்த ஸ்டோரிஸ் பற்றின பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸை அவங்க சொல்லுவாங்க. இன் பிட்வீன் டைலாக்ஸ்க்கு நடுவில் அவங்க கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டே வருவாங்க. ஸோ கோரஸ் வந்து த்ரூ அவுட் த ஸ்டோரிஸ் அவங்களுடைய ஜாப் வந்து ஸ்டோரியை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. The Greeks were very involved in ancient tragedies in the days of their power, as there were many fantastic theatres built just for this purpose. So Greeks பார்த்தீங்கன்னா tragediesல ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ். அவங்க வந்து நிறைய tragedies வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. The oldest piece of the dramatic theory around today is Aristotle work Poetics. ட்ராஜடி பத்தினா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டிலோட போயட்டிக்ஸ்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இட் எக்ஸ்பிளைன்ஸ் போயட்ரி பை தி வியூ ஆஃப் அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் வந்து அதில் போயட்ரி பத்தின வியூவை கொடுத்துருப்பாரு. அரிஸ்டாட்டில் பிலீவ்டு தட் த பிளாட் ஷுட் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஷுட் இன்வால்வ் எ சேஞ்ச் இன் ஃபார்ச்சூன் இன் மோஸ்ட் கேசஸ். ஸோ அரிஸ்டாட்டிலோடைய ட்ராஜடி டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா பிளாட் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கணும், சிம்பிள் பிளாட்டாக இருக்கக்கூடாது சொல்லியிருப்பாங்க. தென் நிறைய ஃபார்ச்சூன் சேஞ்சஸ் வந்து அந்த ஸ்டோரியில் இருந்துகிட்டே இருக்கணும். அரிஸ்டாட்டில் ஆல்சோ பிலீவ்டு தட் த ஹீரோ ஷுட் மேக் எ மிஸ்டேக் அண்ட் தட் வுட் பி ஹிஸ் டவுன்ஃபால் இன்ஸ்டெட் ஆஃப் சம்திங் தட் வுட் ஹேப்பன் டு ஆர்டினரி பீப்புள். ட்ராஜடியில் வர ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் தெரியாமல் பண்ணியிருந்துருக்கணும். அந்த மிஸ்டேக்னால அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மல் ஆர்டினரி பீப்புளை விட யூனிக்காக காமிச்சிருப்பாங்க இந்த ட்ராஜிக் ஹீரோஸை. Aristotle also describes how characters that are evil should not prevail at the end of the tragedy as the audience would not like that event. ஸோ அந்த கேரக்டர்ஸோடைய லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருமே காப்பாற்ற முடியாமல் ஒரு ட்ராஜிக் எண்டாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரியான ஈவெண்ட்டை வந்து இங்கே எதிர்பார்க்க மாட்டாங்க. த பாயிண்ட் ஆஃப் தட் அரிஸ்டாட்டில் இஸ் ஸ்டேட்டிங் தட் the character should make his mistake and have his downfall by himself. And the main character தான் பண்ண மிஸ்டேக்னால தான் எல்லா வித பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. Also the most popular decisions with the audience is to make sure that the villain does not prevail under any circumstance. இங்க வில்லன் அப்படிங்கறத விட ஹீரோ தான் பண்ண மிஸ்டேக்னால தான் வந்து கஷ்டங்களை அனுபவிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. And the next topic, Senecan tragedy. Lucius Annaeus Seneca, the Italian, wrote his plays based on the philosophy of Stoicism and revenge. There were no comic elements found in his plays. These plays were completely artistic and were not related to search. So Senecan tragedy அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா Senecan is one of the writer from Italy. இவருடைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிசம் அண்ட் ரிவாஞ்ச் பேஸ்டாக இருக்கும். இவருடைய பிளேஸில் காமிக் எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ட்ராஜடியாக இருக்கும். தென் சர்ச் ரிலேட்டடான ஸ்டோரிஸும் இவருடைய பிளேஸில் இருக்காது. 10 of the plays of Seneca survive today and the most famous of them are Thyestes, Theodos, Medea and Hippolytus. ஸோ இவர் வந்து மொத்தம் 10 பிளேஸ் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான இந்த 4 பிளேஸ். All of them contain all or most of them following elements. ஸோ கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து செனக்கன் ட்ராஜடியில் மேக்ஸிமம் எல்லா பிளேஸுமே நம்ம பார்க்கலாம். The appearance of ghost who is the victim of a murder. ஸோ ghost appearance வந்து இருக்கும். Madness either acted or real shown through one or several characters. ஸோ பைத்தியம் பிடிச்ச மாதிரியான ஆக்ஷன் நடக்கும். அது வந்து ரியலாக இருக்கலாம், இல்லைனா அது ஆக்டும் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து அதில் காமிச்சிருப்பாங்க. Presence of prologue, epilogue, soliloquies, play within plays, etc. Then
ஸ்டோரியில ப்ரொலாக்ஸ் பார்க்கலாம், எபிலாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டோரியோட பிகினிங்ல வந்து கொடுக்கறது தான் ப்ரொலாக்ஸ் அண்ட் ஸ்டோரியோட எண்ட்ல வந்து எபிலாக்ஸ் இருக்கும் அண்ட் சாலிலாக்யூஸ் இருக்கும். பிளே வித்தின் த பிளேஸும் இருக்கும். தீஸ் ஆர் கால்ட் அஸ் மெட்டாதேட்டரிக்கலிட்டி. ஸோ இதை வந்து மெட்டாதேட்டரிக்கலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. மர்டர் ஆஃப் எ கேரக்டர். ஸோ கேரக்டர்ஸோடைய மர்டர் நடக்கும். ரிவெஞ்ச் ஃபார் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி ஆன்டகோனிஸ்ட். ஸோ ஆன்டகோனிஸ்ட் மேல ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி மாத்தி மாத்தி பழி வாங்குற மாதிரியான சீன்ஸ் வந்து இருக்கும். Fatal consequence of the protagonist at the end of the play. So protagonist உடைய fatal விதி அவருக்கு எவ்வளோ வந்து கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி பிளேயோட எண்டிங்ல வந்து காமிச்சிருப்பாங்க. All these elements were highly popular during the time of Seneca and the English writers were much influenced by the revenge tragedy of Seneca. So Seneca ட்ராஜடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான எலமெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த எலமெண்ட்ஸை இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அவங்களுடைய ட்ராஜடிலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தாமஸ் சாக்வெல், தாமஸ் நார்டன், காஸ்கோலின் இவங்க எல்லாமே இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் who follows the Senecan elements were the first to adopt the elements of Seneca during the Elizabethan era. So Elizabethan ageல Senecan elements ஃபாலோ பண்ணி இவங்க நிறைய ட்ராஜிக் ஒர்க்ஸை வந்து கொடுத்திருந்தாங்க. and it was expanded by many playwriters that followed. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலிசபெத்தன் ஏஜ்ல வந்த நிறைய ரைட்டர்ஸ் இதே எலிமெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய ஒர்க்ஸும் கொடுத்திருந்தாங்க. through their works the revenge drama has got a shape and definition. ஸோ அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் ட்ராமா அப்படிங்கிறது எலிசபெத்தன் ஏஜ்ல இருந்த பிளே ரைட்டர்ஸும் ஃபாலோ பண்ணாங்க. Thanks for watching. Remaining 3 topics next videos la paakalam. Happy learning!